ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய் உள்ளே சேர்த்து இதை வதக்கிடலாம். கரிஞ்சு போகாத அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் உரிச்ச சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கறிக்கு இந்த வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நமக்கு எதுவுமே கரிஞ்சு போயிடக்கூடாது. அப்படி கரிஞ்சு போயிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் உரிச்ச பூண்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். நமக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா குக் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 மீடியம் சைஸ் எடுத்து அதை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி எப்பயுமே சேர்த்தும்போது நமக்கு மசிகிற அளவுக்கு வதங்கி வரணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு வதக்கி தக்காளி மசிகிற அளவுக்கும் குக் ஆகிடுச்சு. இப்போது 1/2 மூடி தேங்காயை நல்லா துருவி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் சேர்த்தும் போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடுலேயே தேங்காயை நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் கடலை எண்ணெய் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சின்னதாக பிரியாணி இலையை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு அளவுக்கு பட்டை அதையும் உள்ளே சேர்த்து இது 2ம் நமக்கு பொரியணும். இது வாசனைக்காக தான் சேர்த்துறோம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2ஆக கட் பண்ண சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 தக்காளியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம வெங்காயமும் தக்காளியும் நம்ம மசாலாலே அரைச்சிருவோம். இப்போ தாளிப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்தா மட்டும் போதும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாம். மட்டனை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி விடுங்க. அந்த மட்டனோட கலர் நமக்கு சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நமக்கு ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலா உள்ளே சேர்த்துடலாம். நல்லா மையாவே அரைச்சி எடுத்துக்கோங்க, கொரகொரப்பாக அரைக்க வேண்டாம். மசாலா எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்கிறத மட்டும் தண்ணி சேர்த்து அலசி இதிலே ஊற்றிடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு சாம்பார் தூள் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம். அதைத்தான் நான் இப்போ சேர்த்துறேன். இதை சேர்த்தும்போது இந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கறி மசால் பொடி மற்றதெல்லாம் சேர்த்தும்போது இதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதே இந்த தூள் சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே தேவையான அளவு கல்லுப்பையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதை 1 நிமிஷம் மட்டும் நல்லா இப்படியே வதக்கி எடுத்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்தியாச்சு. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை இதில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க.
இதை வந்து ஒரு 10 விசில் அளவுக்கு நல்லா வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கறி வந்து நமக்கு நல்லா குக் ஆகி வரும். இப்போ நமக்கு 10 விசில் அளவுக்கு வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் மேலே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சாதம் வச்சு நாம் செஞ்ச மட்டன் குழம்பையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.